அந்த துண்டா இருக்கும். அந்த இறங்கி அண்ணா அண்ணா 29ஆம் தேதி நவம்பர் மாதம் மாலை 6 மணி வரைக்கும் கிடைக்கப்பட்ட செய்திகளின் சுருக்கமாக இந்த வீடியோ இருக்க போகுது. இதுவரைக்கும் மலையகத்தினுடைய பல பிரதேசங்களுக்கான மின் இணைப்போ அல்லது தொலைத்தொடர்பு சேவைகளோ இணைக்கப்படலை. 99% இடங்கள் அப்படியே தான் இருக்கிறது. காரணம், அங்கு மின் இணைப்புகளை சீர் செய்வதற்கான நிலைமை இன்னும் உருவாகலைன்னு சொல்லப்படுது. காரணம், தொடர்ச்சியாக அங்கு பெய்து வருகின்ற மழை, வெள்ளம், அதோடு மண் சரிவு, பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும், தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்க முடியாத நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மின்சார தடை, அதோடு அங்கு இயக்கப்படுகின்ற ஜெனரேட்டர்களை இயக்குவதற்கான எரிபொருளை பெற்றுக்கொண்டு செல்வதற்கான பாதைகள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக இது முற்றுமுழுதாக தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொலைத்தொடர்பு இல்லாமல் நிறைய பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் இப்போ சொல்லப்படுது. காரணம் சொன்னால், யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கு, எந்த பாதை தொடர்புகளும் ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதையினுடைய வேலைகளை, அதாவது அங்கிருந்து மண்ணுகளை அகற்றுகின்ற நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இது ஹட்டன் வீதி. இது மிக பெரிய அளவான மண்மேடுகள் சரிந்து விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக பல பாதைகள், கிட்டத்தட்ட இலங்கையில் உள்ள 206 முக்கியமான பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிந்திருக்கிறது. இதன் காரணமாக பல பிரதேசங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால மக்களுடைய கவனத்துக்கு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைய சொந்தங்கள் வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாம 2-3 நாட்களாக இருக்கு. இதுக்கு காரணமே மழை, வெள்ளம், அதோடு அங்கு ஏற்பட்டிருக்கின்ற மின்தடையினால இந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மிக விரைவில் நாளைக்குள்ள, அதாவது நாளை மாலை மதியத்துக்குள்ள கிட்டத்தட்ட தொலைத்தொடர்புகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மாற்று வழிகளை செய்து எப்படியாவது இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. மிக விரைவில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைய இறுதியாக நடந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கு. அளவத்துக்கொடையில இன்று மதியம் இடம்பெற்ற ஒரு மண் சரிவு, 50 வீடுகள் கொண்ட பிரதேசத்தில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவின் முதற்கட்ட மீட்பு பணிகளில் 10 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, உடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இந்த மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றாலும் இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கிறது. காரணம், அங்கு ஏற்படுகின்ற தொடர் மண் சரிவு, மழை காரணமாக. இதுவரைக்கும் 6 மணி வரைக்கும் கிடைக்கப்பட்ட செய்திகளின் தரவுகளின் அடிப்படையில் 153 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 200க்கும் அதிகமானவங்க காணாமல் போயிருக்காங்க. 27,500 குடும்பங்களில் 1,09,000 பேர் 798 பாதுகாப்பு மையங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குருநாகல்ல ஒரு 4 வீடுகள் கொண்ட பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக 11 பேர் உயிரிழந்ததாக இந்த இறுதியாக கிடைத்த செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் வேளையிலிருந்து 4 ஹெலிகாப்டர்கள், இந்தியாவுடைய 4 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளையும் கண்காணிப்பு பணிகளையும் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் பன்னவிலையில் சிக்கியிருந்த 8 பேர் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க, மீட்கப்பட்டு உடனடியாக இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தமானது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. இன்னும் கொழும்பில் பல இடங்கள்ல வெள்ளம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அதாவது கலனி கங்கையை அண்டியுள்ள பல பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து வருது. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஒவ்வொரு மணித்தளத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு இடங்கள் கூடிக்கொண்டே போகுது. அந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? கொழும்புல மழை இல்லை, ஆனா மலையக பிரதேசத்துல 90% பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை, அந்த நீர் இன்னும் இந்த அதாவது நீர்நிலைகளை அடையும் போது கொழும்பினுடைய பல பிரதேசங்கள் இன்னும் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம் சொன்னா, இன்னும் வரப்போற மணித்தியாலங்கள்ல தான் இப்பொழுது இன்று பகலிலிருந்து பெய்த மழையினுடைய நீர்கள் இங்கு சேரப்போகுது. அந்த அடிப்படையில நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற 99% நீர்நிலைகளுடைய நீர்மட்டமானது எல்லையை தாண்டி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வான்கதவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்படுவதன் காரணமாக பல நிலப்பரப்புகள், பல நகரங்கள் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தியில, இறுதியாக கிடைத்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 2016ஆம் ஆண்டுக்கும் இப்பொழுது 2025ஆம் ஆண்டுக்கும் இடையில இருக்கிற ஆபத்து எந்த நிலையில இருக்கும், எந்த அளவு இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கும் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2016ஆம் ஆண்டு பெய்த மழையினுடைய அளவுகோல்ல பதிவாகி இருந்தது 16.70 மீட்டர்கள். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு இப்ப வரைக்கும், இன்று மதியம் வரைக்கும் அளவுகோல்ல பதிவாகி இருக்கின்ற
மழையினுடைய அளவானது 21.39 மீட்டர், மிகப்பெரிய அளவானது. இன்று மதிய வேளையிலிருந்து மாலை வேளை வரைக்கும் இன்னும் 2.39 மீட்டர் அதிகரித்திருக்கிறது என்றால் பெரிய அளவான பாதிப்பு. இதிலிருந்து பார்க்கலாம் எந்த அளவு நீர் இந்த நீர்நிலைகளில் நிரம்பி இருக்கிறது, இது வெளியேறும் போது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இப்பொழுது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நிறைய பேர் 2016ஆம் ஆண்டு இப்படி தான் பெஞ்சு இந்த மாதிரி தான் மழை 2 நாளில் வத்திட்டு அதுக்கப்புறம் மழை கொழுப்பில் இல்லாதது போல தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது அப்படி இல்லை, இது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹித்துல்கல, திரணியகல, லக்சப்பான பகுதிகளில் மட்டுமே இன்று 300 முதல் 400 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்று இரவு வரைக்கும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. எனவே நிறைய இடங்கள்ல இப்பொழுது உதவிகள், அதோடு தனிநபர் உதவிகள், அரசாங்கம், நிறுவனங்கள் என்று ஏராளமான உதவிகள் மற்றும் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது வரைக்கும் இல்லை. ஒரு சில இடங்களுக்கு போகவே முடியாத நிலை இருக்கு. காரணம், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மழை, தொடர்ச்சியான மண் சரிவு, அதோட பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. சில பாலங்கள் அந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் தொடர்பு இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களால எந்த விதத்திலும் மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே இன்று இறுதியாக நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, நாளை பகலுக்குள்ள பொதுவாக முக்கியமான இடங்களுக்கான தொலைத்தொடர்புகளை இணைப்பதில் முன்முறம் காட்ட வேண்டும், அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும். எனவே இந்த தொலைத்தொடர்பு கிடைக்கப்பட்டதன் பின்புதான் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக துரிதப்படுத்தப்படும். அதுக்கு பின்புதான் உயிரிழப்புகளுடைய விவரங்கள் முழுமையாக கிடைக்கும், பாதிப்புகள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் இறுதியாக கிடைத்த செய்திகள். நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ பொதுவாக நமக்கு வந்த அழைப்புகளில் கண்டி, நோரேலியா, அதோட வெளிமடை, இந்த மாதிரி மலையகத்தினுடைய பல பிரதேசங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் இல்லாததன் காரணமாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கு. நீங்க எந்தெந்த பிரதேசத்தில் இருக்கீங்க, உங்களை வெளிநாட்டில் இருக்கவங்க அல்லது உங்களுடைய உறவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.